ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா எதை பத்தினா, நமக்குள்ள இருக்க செல்ஸ்லாம் வந்துட்டு உயிர் வந்துச்சுன்னா அது என்னென்னலாம் அலப்பற பண்ணுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ராமா உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம எல்லாரும். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை வந்துட்டு யாரோ எழுப்பிட்டு இருக்காங்க. யுமி எந்திரி, யுமி டைம் ஆச்சு, எந்திரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ லைட்டா கண்ணை முழிக்கிறா. யாரா அது, நம்மள எழுப்ப பையன் குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னு பக்கத்தால பார்த்தா ஒரு பையன் படுத்துட்டு இருக்கான். அந்த பையனை அப்படியே பாக்குறான். அப்படியே கிஸ் பண்ண வரும்போது இது எல்லாமே வந்துட்டு அவளோட ட்ரீம் தான். அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளே சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க நம்ம யூமி. 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜ்லாம் ஆகல, பாய் ஃப்ரெண்டும் இல்லை. இப்போதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கப் சீன் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் பொண்ணு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் பார்த்துட்டு டே டே நான் ஹாப்பியா தான் இருக்கேன், இப்போ எதுக்கு நீ என்ன விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடிட்டு போவா. அவன் தான் விழுந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். விட்டா போந்துட்டா சாமின்னு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த வேகத்துல அவன் ஓடிட்டு இருக்கும்போது சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டா. அப்புறம் நம்பர் 1 நம்ம யூமி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காதுனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா அவ கம்மியான மணி வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவா. நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப கிளீன் பண்ணவே தேவையில்ல, அவ பாட்டுக்கு போகலாம் வரலாம். நம்பர் 3 அவ ஒர்க்ல டிஸ்ட்ராக்ஷனே ஆக மாட்டா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. அங்க ஒருத்தர் வராரு இல்லையா யூமின்னு சொல்லிட்டு, அவர் பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, யூமி முடிச்சிட்டிங்களா அந்த ரிப்போர்ட் வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் முடிக்கல, டபுள் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்புறம் இன்னொன்று, இந்த நியூ லிஸ்ட்டை வந்துட்டு ஊகின்னு ஒருத்தர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாரு, அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூமி வந்துட்டு எதையும் யோசிக்கல, சரி நாமளே போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கேட்குறாரு, இமெயில் பண்ணிடலாம்ல, ஏன் நீங்களே போய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எப்படியும் வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்க தான் போகிறாங்க, அதுக்கு நான் போய் கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இவ்வளோ வேகமாக போகும்போது அவங்க ஒரு பொண்ணு வரா இல்லையா, இந்த பொண்ணு பேர் தான் வந்துட்டு ரூபி. இந்த பொண்ணு தான் வந்துட்டு நம்ம யூமிக்கு சரியான வில்லி சக்காளி தீனை வச்சுப்போம். முன்னாடி வந்து நின்றுட்டு அவள் கொண்டு போயிட்டு இருந்தால அந்த லிஸ்ட்டை அதை வாங்கி வச்சுட்டு, என்னங்க யூமி நானே போய் கொண்டு போய் கொடுத்துட்றேன், எனக்கு மீட்டிங் தான் இருக்குது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், நானே அவர் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் வந்துட்டு புரியல என்ன இது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு, என்ன அப்பெல்லாம் இல்லையங்கிற மாதிரி தான் மூஞ்ச வச்சிருக்கா யூமி வந்துட்டு. அவள் பார்த்துட்டு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க தெரியும், நானே போய் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. யூமியும் வந்துட்டு அப்படியே சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. அடாமா இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸில் பார்க்கணும்ல, ஆமாம் ரூபிகிட்ட கொடுத்து விட்டுறேன் நியூ லிஸ்ட்டு, அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா நான் பார்க்கணும், ஓகே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்புறான். அப்புறம் இன்னொன்று கேட்கணும், அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இஸ்லாண்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, ஹாவ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் யூமிக்கு தான் வந்துட்டு எதுக்கு கேட்டிருப்பான், கேட்கலாமா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் உள்ள இருக்க ஒரு செல் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, யூமி நீ ஒர்க் பண்ணு, பிஸியாக இருக்கு, நீ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் போய் கேட்கட்டா அப்படின்னு யூமி சொல்லிட்டு இருக்கா. என்ன கேட்க போற நீ, ஒன்றும் கேட்க வேணாம், நீ ஒர்க் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் செல் வந்துட்டு. இன்னொரு சில என்ன சொல்லுதுன்னா, ஏன் இப்போ என்ன கேட்கறனால என்ன போகுது, அவ போய் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூமியும் வந்துட்டு வேகமாக எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு நாம் கூப்பிட்டாரு, என்ன யூமி முடிச்சிட்டிங்களா சேல்ஸ் ரிப்போர்ட்டை? இவ்வளோ வந்துட்டு போன வேகத்துக்கே அப்படியே மெதுவாக நடந்து வரா. எதுக்கா இருக்கும், நான் எப்படி பிஸியாக இருக்கும் போது நான் எப்படி போய் அவன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கா. அங்கே செல் இருக்கு இல்லையா, அந்த செல் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒர்க் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு செல் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் போய் கேளு என்னன்னு. மார்னிங்கே வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அட்ரஸ் கேட்குறான்னா அதில் தான் இருக்குதானே, ஏதோ இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த செல்லோட உலகத்தை தான் காட்டுறாங்க. அந்த செல்ஸ் வந்துட்டு ஒரு செல் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, உண்மையாலுமேவா இமோஷன் கண்டிப்பாக வந்துட்டு ஓகேக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன யூமி மேலே அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எமோஷனல் செல் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லா செல்ஸும் வந்துருச்சு. உண்மையாலுமேவா யோகிக்கு உண்மையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே எங்கள் யூமி காட்டுறாங்க. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யூமியும் வந்துட்டு ஓகே பார்க்க வந்துட்டு இருக்கா. யூமியும் வந்துட்டு கூப்பிட வந்திருக்கா. அங்கே கை ஆட்டிட்டு இருக்கா. அவனும் பார்க்குறான், நானா என்னைய கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரதுக்குள்ள நம்ம மூளை என்னென்னமோ யோசிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கு. அங்கே எமோஷனல் செல் வந்துட்டு பார்த்துட்ருக்க ஆர்வமாக என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் காத்துட்ருக்கா. பக்கத்தில் ஒரு செல் இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னா,
இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்கறனால என்ன? தப்பே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா? நம்ம யாரோ ஏதோ சொல்லிருவாங்களோ! ஐயோ! பதட்டமா இருக்கே! அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த சைடு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்குப்பா. அந்த கோவொர்க்கர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? இவள விட 5 வருஷம் சின்ன பையன். ட்ரை பண்றேன்னு நினைக்க மாட்டாங்க. முக்கியமா ரூபி போச்சு. எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு ஒரு மாரி பயமாயிடுச்சு. ஆமா, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாரியே பயந்துட்டு இருக்கா. அவனும் வெளிய வந்துட்டான். அவ அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்கா. என்னடா சொல்றது? அப்படிங்கிற மாரியே வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. ஓகியும் வந்துட்டான். "உமி என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவ வந்துட்டு என்ன சொல்றேன்னே தெரியல. அந்த சேல்ஸ்லாம் வந்துட்டு, "யூமி வேணாம், யூமி வேணாம் வேணாம், எதுவும் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவளும் வந்துட்டு கேட்குறா. ஒண்ணுமே தெரியாத மாரி தான் கேட்டுட்டு இருக்கா. "சொல்லுங்களேன், நான் உங்கள எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்? கெஸ் பண்ணுங்க" அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு புரியல. என்னடா சொல்றா அவ? அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு?" அப்படின்னு அவனே கேட்குறான். அப்புறம் ஹெச்ஆர் வந்துட்டாரு. "போங்க போங்க, ஹெச்ஆர் வந்துட்டாரு. போங்க போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. அவளும் குடுகுடுன்னு ஓடிட்டா. இவனுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. வந்துட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்கா. என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சேல்ஸ்லாம் வந்துட்டு, "ஏன் தான் அப்படி பண்றீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் செல் தான் வந்துட்டு ரொம்ப கோவப்படுது. "ஏன் தான் இப்படி பண்றீங்க? அவ சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் நீங்கலாம் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வேகமா போயிடுச்சு எமோஷனல் செல்லும். அப்புறம் அவ வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கா போல இருக்கு. அது வேற வரவே மாட்டேங்குது. என்னடா அது வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்க சேல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு தள்ளிட்டு இருக்கு. எப்படியாவது ஆன்சர் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ மூளைய வந்துட்டு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு இருக்க கஷ்டப்பட்டு. அப்போன்னு பார்த்து சடனா பெருசா ஒரு செல் வருது. அந்த செல் என்னன்னா பசிக்கும்ல, அந்த செல் வந்துருச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க யூமி என்னன்னா, நான் இப்போ சாப்பிட போனேன்னா 30 செகண்ட வேஸ்ட் பண்ணிருவேனே. அவ பாட்டுக்கு வந்துட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிடவே இல்ல. அப்படியே உட்காந்து போட்டுட்டே இருக்கா. அங்க பசிக்கும்ல, அந்த செல்ல வேற வந்துட்டு எல்லாத்தையும் தொரத்திட்டு இருக்கு. அது போக போக வளர்ந்துட்டே இருக்கா. இங்க அவளால முடியல யூமியால. இல்ல என்னால முடியல. நான் போறேன், சாப்பிட போறேன்னு சொல்லும்போது, அங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. "இரு, ஒர்க் முடிச்சுட்டு போவோம் ஒண்ணா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என்னால முடியல. கையெல்லாம் நடுங்குது" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டா யூமியும். இங்க யூமி வந்துட்டு சாப்பிட வந்துட்டா. சாப்பிட்டு அப்படியே ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பின்னாடி ஓகே வந்துட்டான். "யூமி" அப்படின்னு கூப்பிடும்போது, இவ சாப்பிட அப்படியே உள்ள அடக்கி வச்சிருப்பா போல இருக்கு வாய்க்குள்ள. அப்படியே கடிச்சு கடிச்சு முழுங்கிட்டு இருக்கா வேக வேகமா அவன் கிட்ட வர வர. "இல்ல இன்னும் முடிக்கல ஒர்க்" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இன்னும் முடிக்கல, இன்னும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி சரி இதாங்க ஐஸ் காஃபி எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது அப்படியே கை ஸ்லிப் ஆகி 2 பேர் அப்படியே கை டச் ஆகிக்குது. அப்பன்னு பார்த்து அப்படியே மேகத்துல இருந்து பூமழையா பெய்யுது. அந்த செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்துலயே வந்துட்டு அந்த பூமழைலாம் பெய்யுது. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. அப்படியே பாத்துக்கிறாங்க, 2 பேருமே பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல தான் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான், இல்ல சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டோர் வேற திறக்க முடியலையா, மறுபடியும் வந்துட்டு ஓகே தான் வந்துட்டு திறந்து விட வரும்போது, நம்ம யூமியும் கை வச்சிடறா. 2 பேர் மறுபடியும் கை பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த சேல்ஸ் வேர்ல்ட்ல பார்க்கணுமே, அவ்வளோதான். "இந்தா கைய பிடிச்சிட்டான்ல, 2வது டைம் கை பிடிச்சிட்டான்" அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு பக்கு பக்குன்னு இருக்கு. அதுவும் யூமிக்குலாம் சொல்லவே வேணாம். அப்படியே ஐயோ ஹார்ட்லாம் வேகமா துடிக்குது வேற. அப்புறம் 2 பேரும் நார்மலா வந்துட்டு ஆயிட்டாங்க. ஊகி தான் கேட்குறான், "உங்களுக்கு ஒர்க் இன்னைக்கு இருக்கா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் எதுக்கு ஒர்க் இருக்கான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸ்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க டிடெக்டிவ் செல் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, "போச்சு, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு." அவன் எது கேட்குறான்னா, யூமி வந்துட்டு லேட்டாக ஒர்க் பண்ணா 2 பேர் காரில் போகலாம். அந்த நைட் வந்துட்டு அவளுக்கு மறக்க முடியாத நைட்டாக இருக்க போகுது. போச்சு, யூமி வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஒர்க் ரொம்ப இருக்குன்னு சொல்லணும் இப்போ. அதுதான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அவங்க செல்ஸ்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருக்கு. இங்கே யூமியும் வந்துட்டு, என்ன கேட்டிங்க? ஒர்க் இருக்கான்னு தான் கேட்டிங்க? ஆமாம் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் யூமி கேட்குறா, "உங்களுக்கு ஒர்க் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "லேட் ஆகுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவன் சட்டுன்னு வந்துட்டு, "இல்லையே" அப்படின்றான். அவள்தான் யூமிக்கு, நம்ம என்னென்னமோ நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. "என்னது?" அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே சொல்கிறான், "எனக்கு இன்னைக்கு ஒர்க் இல்லை, மற்றவங்களுக்குலாம் நிறைய ஒர்க் இருக்குல்ல, லேட் ஆகும். ஸோ அதனால இந்த காஃபி வாங்கிட்டு போகிறேன்." "சரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இஸ்லாண்டில் தான் வந்துட்டு இருக்கேன்னு, இன்னைக்கு சீக்கிரம் நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன்." அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கா யூமி வந்துட்டு. "என்னது
நம்ம நினச்சது வேற, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. இங்கே சேல்ஸ் உலகம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா டெடெக்டிவ் செல்லை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு எல்லா செல்லும் வந்துட்டு. ஏன்னா அது தப்பாக சொல்லிச்சு இல்லை, தப்பாக சொன்னனால தான் ஒரு கார் டிரைவ் மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே யூமி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஓகே கார் வந்துட்டு போயிட்டு இருக்கா, அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கா. போச்சு, எல்லாம் போச்சு, நான் இப்போ தனியாக தான் இருக்கேன், ரொம்ப தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சேல் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இவ இப்படி சொல்லிட்டு இருக்க காரணம் என்னன்னா, அவளுக்கு லவ் சேல் இல்லாதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது காட்டுறாங்க. அவளுக்கு பிரேக்கப் ஆச்சுல்ல, அதுதான் காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிருப்பான். அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே எங்கள் சேல் வேல்டு இருக்கு இல்லையா, அங்கே காட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்படியே அலை போயிட்டுருக்கு, தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா யூமி அழுதுட்டு இருக்கால, அந்த தண்ணி தான் எல்லாமே. அந்த செல் சொல்லுது, இதை வந்துட்டு யூமி லவ் செல் தான், அது வந்துட்டு அப்படியே அலையிலேயே போயிடுச்சு கடந்து. எங்களுக்கு ஒரு ரூம் இருந்துச்சு, லவ் செல் வந்துட்டு செத்துருச்சுன்னு. ஆனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம், ஆனால் லவ் செல் வந்துட்டு சாகலை. 3 வருஷம் கோமாலேயே தான் இருக்குது இன்னும். ஒயிட் செல் கூட கேட்டோம், ஏன் உன்னால் எதுவும் முடியாதா, காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த செல்லும். இங்கே யூமையும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஓகே கால் பண்ணுறான். என்ன ஒர்க் முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை நான் தான் கூட்டிகிட்டு போகணும், உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னை வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேரில் வந்துட்டான். வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லையே ஒர்க் இருக்கு இன்னும், எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே லவ் சைடில் காட்டுறாங்க. கோமாவில் இருந்துச்சு இல்லையா, அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்குது. அவள்தான்டா லவ் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி தெரியுதுல்ல. அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குது இன்னொரு செல் வந்துட்டு, இதோ அந்த ஒரு நிமிஷம் தான் லவ் செல் வந்துட்டு கண்ணை முழிச்சுது, அதுவும் 3 வருஷத்துக்கு அப்புறமா கண்ணை முழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே யூமையும் வந்துட்டு வேக வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே செல்ஸ்லாம் வந்துட்டு தள்ளிட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்களாம் தூக்கி போட்டு வேகமாக சுற்றிட்டு இருக்கு. இன்னும் அங்கே செல்ஸ்லாம் பார்க்குது, என்ன யூமி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. யூமி உன்னால் முடியும், யூமி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கு. இங்கே யூமியும் வந்துட்டு பறந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. கடைசி அப்படியே முடிச்சிட்டா. அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வேகமாக ஓடிட்டு இருக்கா. இவர் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காதில் கூட கேட்கல, அவள் பாட்டுக்கு வேகமாக ஓடிட்டு இருக்கா. இங்கே பார்க்குறமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் பார்க்குறாரு, யாரா இருக்கீங்களா, டே பயமாக இருக்குடா தனியாக இருக்க அப்படின்னு கதறிட்டு இருக்காரு தனியாக. இங்கே யூமையும் வந்துட்டு வேகமாக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. போட்டு வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனு கரெக்டாக வந்துட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவள் தான் நம்ம லவ் செல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அங்கே செல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அங்கே எல்லோரும் குதிச்சுட்டு இருக்காங்க. டேட் தான் இது, கண்டிப்பாக டேட் தான். 3 வருஷத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் டேட் போகிற யூமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக குதிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வெடிலாம் வெடிச்சிட்டு இருக்கு, அது ஹார்ட் ஷேப்பில். அங்கே யூமி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, லேட் ஆச்சா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நடுவில் இன்னொரு வாய்ஸ் கேட்குது, யாருன்னா ரூபி. இவன் ஏன்டா வந்தோம் அப்படின்னு ஒரு ஷாக்கில் வந்துட்டு யூமி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவள் தான் மொத்த சந்தோஷமாக போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடக்குது. அங்கே செல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அமைதியாயிருச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அவளும் வந்துட்டு தோண பேசிகிட்டே இருக்கா ரூபியும். இங்கே யூமி வந்துட்டு ஐயோ வேற பேசிகிட்டே இருக்காளே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதுவும் இல்லாமல் ஓகே வேற ஓப்பான்னு கூப்பிட்டு உங்களை நான் பேச சொல்லி கூப்பிட்டுக்கிட்டா ஓப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவனும் வந்துட்டு சரி கூப்பிட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கான். நான் அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் தான் இங்கே செல்லாம் வந்துட்டு அப்படியே அமைதியாயிருச்சு. இங்கே ரூபி என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்கள் ஃபஸ்ட் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல என்ன ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஓகே ஃபஸ்ட்டு ரூபி இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரூபி வந்துட்டு நடுவில், இல்லை ஓகே நானும் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் தான் ஃபேஸே மாறிடுச்சு. என்னது அப்படின்னு யூமை கேட்குறா.
ஆமா நாங்க 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்க்கு தான் போறோம் அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி அப்பனா என்னைய ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தேங்க்யூன்னு சொல்லிடுறா. அந்த செல்வர்ல வந்துட்டு அவ்வளோதான் அந்த வெடிலாம் வந்துட்டு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இறக்கி விட்டோன்னே ரூபி அந்த குரலை கேட்டால் அவளுக்கு டென்ஷன் தான் ஆகுது. அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இங்கே செல்வரில் காட்டுறாங்க டேட்டாம்னா டேட்டு போங்கடா அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எங்கள் எமோஷனல் செல்லும் இன்னொரு செல்லும் நின்றுட்டு இருக்கு. எமோஷனல் செல் தான் வந்துட்டு அழுதுட்டு இருக்கு. நான் நினச்சேன் இது டேட் தான் நான் நினச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு செல் என்ன சொல்லுதுன்னா இது எல்லாமே ரூபியால தான் அப்படின்னு சொல்லும்போது ரூபியாலலாம் கிடையாது இங்கே லவ் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு எமோஷனல் செல் சொல்லிட்டு இருக்கு. நான் லவ் செல்லை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் செல் சொல்லிட்டு இருக்கு. அப்படி சோகமாக போயிட்டு இருக்கு. இங்கே யூமியும் வந்துட்டு சோகமாக போயிட்டு இருக்கா. இங்கே யூமி வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையில் எப்போ சிரிப்பு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே எமோஷனல் செல் காட்டுறாங்க. இன்னும் 2 செல் வந்துட்டு நின்றுட்டு இருக்கு. யூமி வந்துட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும் எப்போ பார்த்தாலும் வேண்டியது இந்த 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இதை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படியோ தூங்க வச்சிடணும் யூமியா. இன்னொரு செல் இருக்கு இல்லையா அந்த செல் போய் கூப்பிடுது ஒரு நிமிஷம் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அடி அப்படியே படுத்துருச்சு. இந்த வயலின் அப்படியே வாசிட்டு இருக்கு. அப்படியே தூக்க வருது யூமிக்கு வந்துட்டு. நடுவில் வந்துட்டு யூமி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா அந்த ரூபி இருக்காளே எல்லாம் அவளால தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே செல் வந்துட்டு இன்னும் ஒரு செல் தூங்கவே இல்லை. எந்த அந்த செல்லு அப்படின்னு பார்க்கும்போது பெயின்ஃபுல் மெமரி செல் இருக்கு இல்லையா அந்த செல் வந்துட்டு அப்படியே காதை மாதிரி எழுதிட்டு இருக்கு புக்கில். இங்கே ஒரே அடி தான் அந்த செல்லையும். அவள்தான் சரி விட மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா யூமியும். சரின்னு சொல்லிட்டு யூமி தூங்க போகிறா. தூங்க போகிற நேரத்தில் நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த செல் வேற வந்துட்டு பயந்துட்டு இருக்கு. போச்சு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செல் வந்துட்டு அப்படியே காலில் ஒரே அவள் தான் தூங்கிடுச்சு. இன்னொரு செல் அப்படியே வந்துட்டு நான் பார்த்துட்டேன் இந்த உலகத்தில் ஒன்று நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல் கேட்குது என்னத்தனையும் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் வெறுத்தே போயிடுச்சு. யூமி வந்துட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டா. சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ரூபி வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்கா ஓகி கூட சேர்ந்துட்டு. அது 2 மணி ஆயிடுச்சு. இவளை ட்ராப் பண்ணது 9 மணி இல்லையா அவள் பார்த்துட்டு இருக்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதில் கீழே என்ன எழுதியிருக்கானா நாங்கள் வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் பாக்ஸ்க்கு வந்திருக்கோம். நாங்கள் எப்போ சாப்பிட்டு முடிப்போம்னு தெரில இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில வீட்டுக்கு போக கூட அப்படின்னு எழுதியிருக்கா. இங்கே டெடெக்டிவ் செல் இருக்குல்ல அது வந்துருச்சு. இப்போ சொல்லிட்டா என்ன நடந்துச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு சொல்லிட்டு இருக்கு. அவள் தான் ஒரே அடி. இங்கே மார்னிங் ஆயிடுச்சு. அங்கே ரூபியும் ஓகியும் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றா ஹாப்பியாக. இங்கே அப்படியே யூமி காட்டுறாங்க. அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறா. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியே சலுப்பாக பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு அவளோட ட்ரீம் தான். இங்கே அப்படியே ஆஃபீஸ்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன சார் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே யூமி சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேட்குறா என்னாச்சு நைட் தூங்கலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க வரையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வரல அப்படின்னு சொல்லிடுறா. இவ்வளோ வந்துட்டு காஃபி குடிக்க போகலான்னு போகும்போது கரெக்டாக வந்துட்டு ரூபி வந்துட்டா. ரூபி வந்தோடனே அந்த பொண்ணு கேட்குறா யூமி ஃப்ரெண்டு கேட்குறா என்னாச்சு தூங்கலையா என்ன நேற்று நைட்டு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு என்ன விஷயம் அதுவா அது வந்துட்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே யூமிக்கு ஒரு வேளை ஓகே கூட இருந்தனால இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே அப்படியே லவ் செல் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே யூமி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா இல்லையா அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ தான் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பா அவனுக்கு. இங்கே இன்னொரு செல் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு நீ எப்போ தான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு. அப்படியே யூமி வந்துட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக ரூபி வந்துட்டா. ரூபி வந்துட்டு நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் தான் யூமிக்கு வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே செல்வல் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு யூமி இப்போ சிரிக்கணும் போச்சு. யூமி வந்துட்டு ஒரு 2 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முடியல. யூமி வந்துட்டு அப்படியே மூஞ்சி டெரராக வச்சுட்டு இருக்கா. அங்கே ரூபி வந்துட்டு பேசுகிற நிறுத்தவே இல்லை. நாங்கள் வந்துட்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு போகலாம் முடிவு எடுத்திருக்கோம் நேற்று தான் பேனர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே விருப்பமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா யூமி வந்துட்டு. ரூபி கேட்குறா என்னாச்சு ரொம்ப டெரராக பேசுகிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்படியா அப்படியா தெரியுது அப்படின்னு வந்துட்டு யூமி சொல்கிறா. அங்கே யோகி கரெக்டாக வந்துட்டான். ஓகே பார்த்தோன்னே ஓகே ஓப்பா வாங்க வாங்க நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவள் தான்
யூமி வந்துட்டு சிரிக்கவே மாட்டேங்கிறா. இங்க செல்ஸும் வந்துட்டு, "யூமி இப்பயாச்சும் சிரி ப்ளீஸ். ஓகே வந்திருக்கான். அவன் முன்னாடி இப்படி இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் வந்துட்டு எப்படியோ ட்ரை பண்ணி வந்துட்டு ஸ்மைல வர வச்சுட்டா. "ஆமா கேள்விப்பட்டேன் நேத்து. ரொம்ப ஃபன் போல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா எப்பயாவது தான் இப்படிலாம்." அப்படின்னு சொல்லும்போது ரூபி வந்துட்டு, "அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஹாப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூபி கேட்குறா, "சண்டே வந்துட்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இருக்காமா? போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, போலாம்." யூமிக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னு தெரில. அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க 2 பேர் பேசுறத கேட்டுட்டு. அப்புறம் ஊகி கேட்குறான், "நீங்களும் வாங்களேன்." அப்படின்ட்டு. அவள் தான் ரூபி ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. ஊகி சொல்றான், "நீங்க அங்க தான் இருக்கீங்க. நீங்க வாங்களேன் கூட." அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு சண்டே ஏதோ பிளான்ஸ் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "இல்லையே எந்த பிளானும் இல்லையே." அப்படின்னு சொல்லும்போது ஓகே வந்துட்டு சொல்கிறான், "அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரூபியும் வந்துட்டு சேர்ந்துட்டா கூட, "ஓகே நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். நிறைய பேர் போனால் சூப்பராக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூமி பார்க்குறா, இவளா நடிக்கிறாளா இல்லை உண்மையாக சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே செல்வரில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "நாம தான் வந்துட்டு ரூபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல. அவ பாரு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே ரூபி வந்துட்டு நடிக்கிறாளா உண்மையாக சொல்கிறாளானே தெரியல. யூமி வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டா. இங்கே வந்துட்டு உள்ளே வராரு. அவர் பார்த்தோன்னே ரூபி வந்துட்டு, "நீங்களும் வாங்களேன் அந்த ஃபெஸ்டிவலுக்கு." அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு. இங்கே செல் வேர்ல்டை காட்டுறாங்க. ரூபி என்ன பிளான் பண்ணுறோன்னு புரிஞ்சிருச்சு. அங்கே 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்க போகிறாங்க. ரூபி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம யூமியும் ஒன்றா இருக்க மாதிரியும் ஓகியும் ரூபியும் ஒன்றா இருக்க மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ரூபியோட ட்ராப்ல இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி யூமி வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டாலும் அங்கே 3 பேர் இருப்பாங்க. அப்படி நம்மவும் போயிட்டாருன்னா ரூபி நினச்ச மாதிரியே வந்துட்டு இது பிளானோட டேட் ஆயிரும். இப்போ என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அது ரூபி வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கு நிறையா. ஓகே எமோஷ்னல் சொல்லதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டாரு, வந்து ஒர்க் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது என் கூட யாரோ ஒருத்தர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே யூமி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கே செல்வல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஜோக் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் வந்துட்டு ஒரு தூண்டல் மாதிரி போடுது. அங்கே யூமி என்ன சொல்கிறான்னா, "ரூபி நீ வேணா வராம இரு, நாங்கள் 3 பேர் போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எப்படி வராமல் இருக்க முடியும், நான் தான் சஜஸ்ட் பண்ணதே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நான் சும்மா சொன்னேன் ரூபி." அப்படின்னு சொல்லிட்டு யூமி சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் ரூபியே வந்துட்டு, "இல்லை நான் வரல, நீங்கள் 3 பேர் போங்க." அப்படின்னு சொல்லிடுறா. "உண்மையாலுமே வரலையா, அவனுக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேட்குறான். "இல்லை எனக்கு ஓகே தான், நான் ஃபைன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்கார்ல அவர் வந்துட்டு, "இல்லை நான் வரல, யூமி நீயும் ஓகேயும் போயிட்டு வாங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ரூபி முகம் மாறிடுச்சு. "சரி நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, "நாங்கள் 3 பேர் போகிறதா, சே என்ன இது இப்படி சொல்லிட்டு இருக்கா." அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரூபி மேலே ஏதோ கண்ணு இருக்க போல இருக்கு அவருக்கும். அதனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவரும். இங்கே தூண்டில் போட்டிருந்தாங்க இல்லையா செல்வரில், அது வந்துட்டு டேட்டுன்னு வந்துருச்சு ஹாட்டில். அவள் தான் எல்லோரும் குதிச்சுட்டு இருக்காங்க. "ஓகே சூப்பர் சூப்பர்." அப்படின்ட்டு இங்கே ஓகே கேட்குறான், "நான் 2 பேர் போகிறதுல உங்களுக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஓகே தான், ஆனால் இது எப்படி?" அப்படின்ட்டு சொல்லும் போது ரூபி நடுவில் வந்துட்டா. அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல இருக்கு. "அப்படிதானே நான் வந்துட்டு வரலன்னொடனே அவங்க சரி ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரூபி வந்துட்டு. எங்கே பார்க்கணுமே செல்வல்ல அப்படியே போர்க்களமே போயிட்டுருக்கு. இவ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த ரூபி என் கையில் கிடச்சா அவ்வளோதான் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எமோஷனல் செல் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே பயந்துட்டே இருக்கும்ல அந்த செல் என்ன சொல்லுதுன்னா, "இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரூபிக்கு இதை வந்துட்டு ரூமர் பரப்பி விட்டால் என்ன ஆகுறது." அப்படியே பரபரப்பாக இருக்குது. அங்கே இன்னொரு செல் இருக்குல்ல, "எல்லாரும் அமைதியாக இருங்க." அப்படின்னு சொன்னோடனே இங்கே லவ் செல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருக்கு. வந்துட்டு பற்ற வைக்கலான்னு போகும்போது, "இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அவள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கா, ஃபீலிங்ஸை வந்துட்டு சொல்லக்கூடாது இப்போது." அப்படின்னு சொல்லும்போது, "இதை வந்துட்டு இப்போ சொல்லலாம், எப்பவுமே சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சோன்னே அது குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துருது. அந்த டீப் டவுன் செல் அப்படிங்கிற மாதிரி வருது. அது வந்தோடனே எங்கள் யூமியை காட்டுறாங்க. அங்கே ரூபி என்ன சொல்லிட்டு இருக்கானா, "இங்கே பாருங்க ஓகி, அவங்கள வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஆக வைக்காதீங்க, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம்லாம் சேர்ந்து." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூமி வந்துட்டு, "இல்லையே அப்போல்லாம் எனக்கு எதுவும் இல்லையே, நானே எதுவும் நினைக்கல, நான் 3 பேர் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் தான் ரூபி ஃபேஸை பார்க்கணுமே, அதெல்லாம் முடியல, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஓகே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்கான். அவள் தான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.